ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையாக வர்த்தான ஒரு எபிசோடுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் எனக்கு தாத்தாவோட ஃபேஸை பார்க்க பார்க்க கோவமாக வந்துச்சு. எப்படி இந்த மனுஷனால் விஜய் முகத்தை பார்த்து அப்படி பொய் சொல்ல முடியுது? அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் சித்தப்பா சித்தி அதுக்கு மேலே அடுக்கடுக்காக பொய்க்கு பிறந்தவங்க மாதிரியே அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்த 3 கேரக்டருமே ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. செம்ம கோவமும் வந்துச்சு. விஜய் தாத்தா கிட்ட வந்து காவேரி பற்றி கேட்குறாரு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்பா இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போது காவேரியை பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விஜயோட முகத்தை நேருக்கு நேர் தாத்தாவால் பார்க்க முடியல. குற்ற உணர்ச்சி, அந்த குற்ற உணர்ச்சியிலையாச்சும் உண்மையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்பயும் வந்து சமாளிக்கிறாங்க பாருங்கள். அதுதான் அதில் ஹைலைட்டே. விஜய் வந்து அந்த ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோவை காமிச்ச உடனே தாத்தாக்கு ஒன்றும் புரியலை. என்னடா இது, மாட்டிக்கிட்டோமே வசமா அப்படிங்கிற மாதிரி. தாத்தா சைலண்ட் ஆகிட்டார் எதுவுமே சொல்லாமல். இங்கே சித்தப்பா அதையுமே அதுக்கு முன்னாடி சித்தி வந்து வாய் விட்டுட்டாங்க. நீ பாத்தியா அவளை அப்படின்னு சொல்லி, பேசுனியா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணேன், அவங்க வீட்டுக்குமே போனேன். ஆனால் என்னால் வந்து காவேரியை பார்க்க முடியல, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, ஏன் இப்படிலாம் போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது காவேரியே இல்லை, ஒரே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க உலகத்தில், அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீ பார்த்துருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலாக பேர் கேட்காம இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். விஜய் வந்து பேரையும் கேட்டுட்டு தான் இருக்காரு. டீட்டெயில் கொடுத்தாங்க இல்லையா, அதுலேயே அனுப்பிட்டாங்க போல இருக்குது. பேர் எல்லாமே, ஊர் எல்லாமே. கொடைக்கானல்லேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது, பேரும் காவேரி அப்படிங்கிறது எல்லாமே விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அது எப்படி எல்லாமே ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படின்ட்டு தாத்தாவும் வந்து சமாளிக்கிறாரு பாருங்க. இல்லை அது காவேரி கிடையாது அப்படின்ட்டு. அதுதான் ஹைலைட்டு. எல்லாம் தெரிஞ்சுட்டு கேட்கும்போதே ஏன் தாத்தா இப்படி போய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு விஜய் வந்து ஆர்கியூ பண்ணவும் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அதுலேயும் அந்த இடத்துல வந்து அழுது ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, செம்ம காண்டாக இருக்குங்க. சித்தப்பா சித்தியை கூட விட்டுருவேன், ஆனால் தாத்தாவோட நடிப்பு, நான் உங்களை எவ்வளோ நம்பினேன் தாத்தா, பாட்டி சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டேன், நீங்கள் சொன்னீங்க உண்மை மாதிரியே, அதுவும் என் நல்லதில் எல்லாத்துலேயும் நீங்கள் இருப்பீங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் நீங்கள், அதனால் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு உங்களை நம்பினே தாத்தா, இந்த மாதிரி பொய் சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு. விஜயோட அந்த ஆக்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கோவம், அந்த பரிதவிப்பு, என் பொண்டாட்டி என்கிட்டருந்து பிரிச்சிட்டிங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், வாய்ஸ் ரொம்ப அழகாக அந்த மாடுலேஷன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓவரால் இன்றைக்கி பேக்கேஜ் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கேஜாக இருந்தது. நடந்த எல்லாத்தையும் வந்து தாத்தா வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். உண்மையை தான் சொல்கிறாரு, நல்ல வேலைக்கு பாட்டி செஞ்சது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. விஜயோட அந்த ஒரு கேள்வி அதுதான் ஹைலைட் அப்படின்னு சொல்லணும். என்ன கூட விடுங்க தாத்தா, ஆனால் அந்த குழந்தை என்ன தாத்தா பண்ணுச்சு, ஒரு முறையும் அம்மாவை பார்க்கணும்னு கேட்கும்போது கூட உங்கள் மனசு இறங்கல, அவ்வளோ கல் நெஞ்சு ஆகிட்டிங்களா தாத்தா நீங்கள் அப்படின்னு சொல்லி, உன் உயிருக்காக தான் நாங்கள் பார்த்தோம், உனக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, இந்த 5 வருஷமாக நீ நிம்மதியாகவும் நல்லாவும் இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி சித்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாருங்க. ஐயோ போமா நீ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்ட உடனே ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா சரியான கேள்வி இல்லையா. ரொம்ப உடஞ்சிட்டாரு தாத்தாவும். வேற என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்டானே அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கு குழந்தை பிறந்ததே ஞாபகம் இல்லை, இந்த 5 வருஷமாக அவளுக்கு எந்த ஞாபகமும் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம். மறுநாள் காலையிலேயே வந்து விஜய் காவேரியோட வீட்டு முன்னாடி போய் நின்றுடுறாரு. காவேரி வண்டி விட்டு இறங்குறாங்க. ரொம்பவே அழகாக வந்து காவேரியை லுக் விட்டுட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. உங்களோட கருத்துக்கள்?